உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. வாவ், சூப்பர் ஸ்டார் இஸ் பேக் வித் a bang. அவருக்கு ரிலீஸ் ஆக போற வேட்டையன் கூலி ரெண்டுலயுமே ஜெயிலர் ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலா? 36 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கூட சேர்ற தமிழ் ஹீரோ கமல் பொண்ணு ரஜினி படத்துலயா? அப்புறம் அப்கமிங் 4 மூவிஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜெயிலர் படத்துல ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் நடிக்க வச்ச பேன் இண்டியா படமாக்கி இருப்பாங்க. அதே ஃபார்முலா தான் இப்ப லோகேஷ் கனகராஜ் இருக்கிற கூலி படத்துலயும். 36 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கூட சேர்ற தமிழ் ஹீரோ யாருன்னு பாருங்க. என்னமா கண்ணு சூப்பர்ல. சத்யராஜ் ராஜசேகரா நடிக்கிறார் இந்த படத்துல. சைமன் அப்படின்ற கேரக்டர்ல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுன் வராரு. அப்புறம் கன்னடால இருந்து உபேந்திரா கலிஷாவா நடிக்கிறாரு. நல்லவேளை கைலாசன் பேர் வைக்கல. அப்புறம் மலையாளம்ல இருந்து ஷோபின் ஷாஹிர் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் தயாளா நடிக்கிறாரு. சோ ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொருத்தரா பிடிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் கமல் பொண்ணும் இதுல தாங்க நம்ம ஸ்ருதி ஹாசன் பிரீத்தியா கலக்க போறாங்க. சன் பிக்சர்ஸ், அனிருத், லோகேஷ் கனகராஜ், ரஜினி அப்படின்னு சம்மர் 2025 கலக்க போகுது. இதே ஃபார்முலா அடுத்து வேட்டையன் படத்துலயும். ரஜினியோட சேர்த்து பான் இண்டியா ஸ்டார்ஸ் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் களமிறங்குறாங்க. ஜெய்பீம் ஞானவேல் இயக்கத்துல அனிருத் இசையில அக்டோபர் 10 ஆயுத பூஜையை முன்னிட்டு படம் தியேட்டர்ஸ்ல மாசா ரிலீஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து ஜெயிலர் 2 ரஜினியோட சிவராஜ்குமார், மோகன்லால், சுனில், ஜாக்கி சராஃப் எல்லாத்துக்குமே எக்ஸ்டெண்டட் கேமியோ இருக்குன்னு டைரக்டர் நெல்சன் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா மாரி செல்வராஜ் படத்துல கமிட் ஆயிருக்காரு. சம லைனப் போங்க. சோ இந்த படங்களை நீங்க எந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். பாய். முடிச்சிடலாமா?